நம்ம வந்து இப்போ வடைச்சட்டியை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் வந்து மல்லி, சீரகம், மிளகு கூட போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரியவும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முடவாட்டுக்கால், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதுதான். முடவாட்டுக்காலுக்கு ஈக்குவலாக வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேன். அது இதில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் இருந்தது. அதை டாமினேட்டிங்காக மற்ற இதை இருக்கட்டும் தான் போட்டுட்ருக்குறேன். எனக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம். கால் வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபர்தராக வர வீடியோவில். இப்போ இதில் அந்த வதக்கின எல்லாத்தையும் அப்படியேவும் நான் அரைச்சி பாத்திரத்தில் கொதிக்க விட்டுருக்குறேன். இது கூட நம்ம உப்பு, மஞ்சள்தூள், மல்லி இலை எல்லாம் ஆட் பண்ணி சூப்பை குடிச்சு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து சீரகம், மிளகு நிறையாவே போட்டுட்டேன். அதனால் இப்போ மிளகுத்தூள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். நல்லா பச்சை வாடை போய், நான் சொன்னேன்ல கிழங்குல ஒரு ஸ்மெல் இருக்குதுன்னு, அதெல்லாமே இப்போ இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. நம்ம அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். முடவாட்டுக்கால் சூப் ரெடி.